கொரோனா முடிவதற்கான இறுதி தேதி இல்லை, இதுவரை தடுப்பூசியும் இல்லை. ஆனால் செலவிட தயக்கம் இல்லை என்றும் மத்திய அரசால் இதுவரை எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளால் பொருளாதார சூழ்நிலைகள் முந்தைய சூழ்நிலைக்கு திரும்பி வருவதாகவும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆங்கில நாளிதழ் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் கூறியிருந்தார். நிர்மலா சீதாராமனின் இந்த பேச்சுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வெகுவாக பாராட்டு தெரிவித்துள்ளார். கடந்த 6 மாதங்களாக நிலவும் கொரோனா தாக்கத்தின் காரணமாக சென்ற ஏப்ரல் மாதம் முதல் ஜூன் மாதங்களில் ஏற்பட்ட மொத்த உள்நாட்டு உற்பத்தி 23.9% சரிந்தது. இருந்தபோதிலும் பேண்டமிக் முடியும் காலம் பற்றி தெரியாததாலும் குறிப்பாக அதற்கான தடுப்பூசி இல்லாத காரணத்தாலும் மாறுபட்ட பொருளாதார சவால்களை எதிர்கொண்டு இயல்பு நிலை மீட்கப்படுவதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அந்த பேட்டியில் கூறியிருந்தார். மேலும் அதிகப்படியான விழிப்புணர்வு மற்றும் எச்சரிக்கை போன்ற பல்வேறு காரணங்களால் மில்லியனுக்கும் அதிகமான எண்ணிக்கையில் மக்கள் குணமடைந்துள்ளனர். இறப்பு விகிதம் குறைவாக இருந்தாலும் கோவிட்-19 சூழ்நிலை பொதுவாக கவலை அளிக்கிறது என்று கூறினார். சமூக இடைவெளி, மாஸ்க் பயன்பாடு மற்றும் அடிக்கடி கை கழுவுதல் வரை தொற்று நோயை கையாள்வதில் எல்லாவற்றையும் நாம் கடைபிடித்தாலும் இன்னும் முடிவுக்கு வந்தபாடில்லை என்றார். மேலும் குணப்படுத்தப்பட்ட மக்கள் மீண்டும் பாதிக்கப்படுகிறார்கள் என சில இடங்களில் அறிக்கைகள் வந்துள்ளன. இதனால் சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முனைவோரின் மனதில் பெரும் குழப்பங்கள் உருவாகின்றன என்று அவர் கூறினார். இது பொருளாதார நடவடிக்கைகளை மோசமாக பாதித்துள்ளது. குறிப்பாக மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் கிட்டத்தட்ட 55% பங்கு கொண்ட சேவை துறையை பெரிதும் பாதித்துள்ளது. ஆனால் கோவிட்-19 பாதிக்கப்பட்ட பல தொழில்களில் உற்பத்தி துறைகள் மெதுவாக இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளன என்றார். என்றாலும் ஆடை உற்பத்தி, ஸ்டீல் போன்ற ஏற்றுமதி துறைகளும் இயல்பு நிலைக்கு திரும்புகின்றன. புலம்பெயர்ந்த தொழிலாளர்களும் பணிக்கு திரும்புகின்றனர் என்று அவர் கூறினார். விவசாயம் மட்டும் அல்ல, விவசாயம் அல்லாத பிற கிராமப்புற நடவடிக்கைகளும் வலுவானவையாக உள்ளன என்றும் அவர் கூறினார். கடந்த 3 மாதங்களில் இழந்தவற்றின் பெரும் பகுதிகளை பொருளாதாரம் மீட்டு எடுத்துள்ளது என்பதை ஜிஎஸ்டி வருவாயில் பிரதிபலிக்கிறது என்றார். அதாவது 2019 ஆகஸ்ட் மாதத்தில் உருவாக்கப்பட்ட மின்வழி பில்கள் கடந்த ஆண்டு இதே காலப்பகுதியின் மதிப்பில் 97.2% இருந்தன. இவ்வளவு மோசமான கொரோனா காலத்திலும் இந்த ஆண்டு ஆகஸ்டில் அது 88% உள்ளது. இது சென்ற ஆண்டை விட சற்று குறைந்து இருந்தாலும் தொழில்கள் நாம் எடுத்த முயற்சியால் மீண்டும் வந்திருப்பதை இது காட்டுவதாக கூறினார். இப்போது கூட நம்மால் எத்தகைய சோதனை வந்தாலும் இதே நிலையில் பாதுகாக்க முடியும் என்று கூறிய அவர், தேவைப்பட்டால் பொருளாதாரம் எழுந்திருக்க மீண்டும் செலவு செய்ய முடியும் என்றார். மேலும் நாட்டின் பொருளாதாரம் குறித்த ஏராளமான நம்பிக்கை தகவல்களை அவர் அந்த பேட்டியின் போது கூறியிருந்தார். நிர்மலா சீதாராமனின் இந்த பேச்சு தொலைநோக்கு பார்வையுடன் இருந்ததாகவும் எந்த திசையில் திட்டங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதை கூறும் வகையில் இருந்ததாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது ட்விட்டரில் மிகவும் பாராட்டு தெரிவித்துள்ளார்.